எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியார் எழுதின நீராட்டம், பெருமாளை குளிப்பாடுறது, நீராட்டம் கிருஷ்ணனை குளிப்பாடுறதா நினைச்சு அவர் பாடுறது. அந்த பாட்டோட முதல் பாட்டு நீராட்டம்னு 10 பாட்டு. இந்த 10 பாட்டுல இன்னைக்கு முதல் பாட்டு. பெரியாழ்வார் கதையை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த பெரியாழ்வார் அவரே எழுதினதுதான் இது. நீராட்டம்னு 10 பாட்டு. அதுல பாருங்க, முதல் பாட்டு. வெண்ணெய் அலைந்த குழுங்கும் வெண்ணெய் அலைந்த குணுங்குன்னா குணுங்குன்னு சொல்றேன் எல்லாத்தையும். வெண்ணெய் அலைந்த குழுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென ராவின்னை திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நானொட்டே எண்ணெய் புளிப்பழங்கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அறிய பிறாரே நாரணா நீராடவாராய். இது பாட்டு. இதை பாடும்போது வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென ராவுன்னை தேய்த்து கிடக்க நானொட்டேன் எண்ணெய் புளிப்பழங்கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அறிய பிரானே நாரணா நீர் ஆடவாராய். இது பாட்டு. என்னோட அர்த்தத்தை பார்ப்போம். வெண்ணெய் அலைந்த குணுங்கும். வெண்ணெய்ன்றது வெண்ணெய் தெரியும் நமக்கு. அலைந்தன்னா போட்டு குழப்பறது, கையை போட்டு குழப்பறது. அதான் வெண்ணெய் அலைந்த குணுங்கும்னா வாசனை. வெண்ணெயை கையை போட்டு கலக்கிட்டான், அதுல ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, வெண்ணெயோட ஸ்மெல்லு. அது அந்த வெண்ணெயோட வாசனை. வெண்ணெய் அலைந்த குணுங்கும் வெண்ணெய் அலைந்த குணுங்கும். உடம்பெல்லாம் வெண்ணெய் வாசனை அடிக்கிறதான். என்னென்ன வெண்ணெயை போட்டு கையை போட்டு குழப்பினதுல ஒரு மேலே எங்களை தீத்திட்டு குழந்தை தானே அது. வெண்ணெய் அலைந்த குணுங்கும் வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடும் புழுதியும். அதோட போய் ரோட்ல விளையாடுறாராம். அது மேல மண்ணெல்லாம் ஒட்டிக்கிறதா புழுதி. மணலோட இது. மணல்ல 100ல் ஒரு பாகம் புழுதி. இது துகள். ஒரு மணலை எடுத்து 100ஆ உடைச்சோம்னா அதுல வர்றது ஒரு பீஸுக்கு பேரு துகள்னு பேரு. அதை 10ஆ உடைச்சோம்னா அதுல வர்றதுக்கு பேரு புழுதின்னு பேரு. ஞாபகம் வச்சுக்கோ. மைக்ரோ. அதுதான் மைக்ரோ இப்ப கண்டுபிடிச்சாங்க. அப்ப அந்த காலத்துல அது புழுதிட்டாங்க ஒரே இதுவா. மொத்தத்துல ஒரு மணல் தூளோட 1000ல் ஒரு பகுதி தான் புழுதி. விளையாடு புழுதியும். அந்த புழுதி எல்லாம் மேல ஒட்டிட்டு இருக்கான். என்னன்னா காத்துலயே பறக்கும் இல்லையா புழுதி. மணல் பறக்காது. மணல் அப்படியே இருக்கும். காத்துல புழுதி பறக்கும். புழுதி அப்படியே மேலெல்லாம் பறந்து இந்த குழந்தை மேல ஒட்டிட்டு இருக்கான். அதான் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன். இதை கொஞ்சம் மாற்றி படிச்சுங்க. இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க திண்ணென நான் ஒட்டேன். இந்த திண்ணனை கொண்டு நான் ஒட்டேனுக்கு முன்னாடி போட்டுங்க, அப்ப கரெக்டா வரும். இவ்விராவு, இந்த ராத்திரி பொழுது இவ்விராவு உன்னை தேய்த்து கிடக்க. உன்னை பிடிச்சிட்டு அந்த அப்படியே நீ மேல இந்த புளியெல்லாம் ஒட்டிட்டு இருக்க. தேய்த்து கிடக்கன்னா இந்த புளியெல்லாம் ஒட்டிட்டு அப்படியே அடையா பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் தேய்த்து கிடக்க. திண்ணன நாட்டு. திண்ணுன்றது இந்த இடத்துல திண்ணமாக உறுதியாகன்னு அர்த்தம். திண்ணுன்றதுக்கு பேர் உறுதியாகன்னு அர்த்தம். திண்ணன நான் ஒட்டேன். நான் அதை ஒத்துக்க மாட்டேன், நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்ல பாருங்க. எண்ணெய் புளிப்பழம் கொண்டு. அந்த காலத்துல எண்ணெய் புளிப்பழம்லாம் போட்டு உடம்பு தேய்க்கிறது. நம்ம இப்போ சோப் போடுற மாதிரி இப்போ அதெல்லாம் எண்ணெய் புளிப்பழம் கொண்டு சோப் போட்டு குழந்தைய குளிப்பாடுறதுக்காக தேய்ச்சி விடுறதுக்காக எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன். இங்க எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அறிய பிரானே. நன்னல்ன்றது ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. நன்னல்ன்றது எட்டி பிடிக்கிறது. கிட்ட போறதுக்காக, நம்மள கிட்ட கொண்டு வரதுக்காக, நம்ம கிட்ட வரதுக்காக குழந்தைய எட்டி பிடிக்க பாருங்க, அது நன்னல் அறிய பிரானே. உன்னை போய் எட்டி பிடிக்க முடியுமா? உன் திருவடியை பிடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ அவங்க கிடக்கா முடியாம. உன்னை போய் எட்டி பிடிக்க முடியுமா? என்னால உன்னை ஓடி பிடிக்க முடியாதுடா அப்படிங்கிற. நன்னல் அறிய பிரானே. யசோதை சொல்ற மாதிரி பெரியாழ்வார் சொல்றாரு. நன்னல் அறிய பிரானே. உன்னை யசோதை குளிப்பாடுற மாதிரி தான் அந்த இடத்துல அவரோட இது பெரியாழ்வாரோட பாசுரங்கள்ல இது இந்த 10 பாட்டு, இந்த 10 பாட்டு நீராட்டம், இந்த 10 பாட்டு யசோதை கண்ணனை குலுக்கியத்து கூப்பிடுற மாதிரி தான் வரும். அந்த 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 இதுல பெரியாழ்வார் சொல்றாரு அவரோட கருத்துக்களை. நன்னல் அறிய பிரானே. கிட்ட நெருங்கிறதுக்கு முடியாத, எட்டி ஒன்ன பிடிக்க முடியாத பெருமாளே, நாராயணா பெருமாளே, நீராட வர நீயாவே வா கூப்பிடுறது. உங்க குளிக்கணும் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதான் இது. இதுல இதோட இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா மொத்த கன்க்ளூஷன்றது என்னன்னா, வெண்ணெய் குழம்பு உடம்பெல்லாம் பூசிட்டு அழுக்கா இருக்கிற இந்த உடம்போட நீ படுத்து தூக்கத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த மணல் தூள்லாம் உன் மேல ஒட்டிட்டு இருக்கு. ஒன்னா இதோட போய் நீ படுத்துக்கிறதுக்கு, புழுதியோட போய் படுத்துக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால இந்த அழுக்கையெல்லாம் போக்குறதுக்காக, இந்த அழுக்கையெல்லாம் நெகிழ்ந்து கீழே விழுறதுக்காக எண்ணெயும் புளியை வச்சு தேய்க்கிறதுன்றது ஒண்ணு உண்டு அந்த காலத்திலேயே. பித்திர பாத்திரத்தையே தேய்ப்பாங்க பார்த்தீங்களா? அதான் உடம்புல கூட புளியை போட்டு தேய்ச்சிக்கிறது.
தேய்ச்சினா அந்த அழுக்கெல்லாம் போகுன்னுவாங்க. புளிக்கே சாதாரணமாக மேலே இருக்க அந்த வெளியில் இருக்கிற ரேப்பரை கரைக்கிற சக்தி உண்டு. புளிக்க சாதாரணமாக கரைக்கிற சக்தி உண்டு. அதான் எண்ணெய் புளிப்படைய எண்ணெயும் புளியம்பழத்தையும் அந்த காலத்தில் அது மாதிரி இருந்திருக்கு. புளியம்பழத்தையும் வச்சுட்டு இங்கே எவ்வளோ நேரமாக காத்துட்டுருக்கேன் உனக்காக நீ வரப்போறேன்ட்டு, உன்னை எட்டி என்னால் பிடிக்க முடியாது, நன்னல் அறிய பிரானே, உன்னை எட்டி என்னால் பிடிக்க முடியாதுப்பா, நாராயணா பெருமாளே நீ வா குளிக்கணும் வா அப்படின்ட்டு அப்படின்னு யசோதை கூப்பிடுறதா இப்போ பெரியார் சொல்கிறேன். இந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியார் அவரோட பாடல்களில் பெரும்பாலான நேரத்தில் வந்து மாயை வந்திருக்கும். அப்புறம் டக்குன்னு மாறிடும். அந்த மாயை அது நடந்ததே தெரியாத மாதிரி போயிடும். அது வர நேரத்தில் கரெக்டாக நான் உங்களுக்கு ஏற்று சொல்கிறேன். கரெக்டாக. தேங்க்யூ. நாளைக்கு 2வது பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ.